பிள்ளைங்களை ரொம்ப ஒழுக்கமா வளர்க்கிறோங்கிற பேர்ல உடம்புக்கு இஸ்லாம் திரை போட சொன்னது, உடலோடு சேர்த்து முகத்துக்கும் திரை போட்டு குழந்தைகளை வெளியிலே அனுப்பி வைக்கிறார்கள். 40 வயசு தாய், 35 வயசு தாய், 15 வயசுல பொம்பளை பிள்ளை, அம்மா சேலையை உடுத்திக்கிட்டு பக்கத்துல நடந்து போகிறாள். இடுப்பு தெரிய பகலுக்கு முகத்தை மூடி கூட்டிக்கிட்டு போறான். 35 வயசு அம்மாவை யாரும் பாத்திர மாட்டாங்களா? ஒரு 70 வயசுக்கு வயது முதிர்ந்த மூதாட்டி ஒரு கிழவின்னா சரி. 35 வயசு 40 வயசுல இருக்கிற ஒரு இளம் தாய் தன்னுடைய மகளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறேன் என்ற பெயரில் முகமூடி அணிந்து தெருவிலே அவளை உலாவர சொல்லுகிறார். ஒரு சேஃப்டியான வழியை பெற்றோரே காட்டிக் கொடுக்கிறார்கள். தப்பு செய்ய நினைக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் தவறுகளை ரொம்ப எளிமையாக செய்வதற்கான வாய்ப்பை சம்பந்தப்பட்ட பெற்றோர்களே ஏற்படுத்தி தருகிறார்கள். முகத்தை மூடிக்கிட்டு நீ போ. இவர்களுடைய பார்வையில் அதற்கு பெயர் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் தான் ஒழுக்க கேட்டின் வாசலை திறக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது? நபிகளாருடைய காலத்து நடைமுறை என்ன? பெண்களுடைய முகம் திரைந்த நிலையில் தான் அவர்கள் சமூகத்திலே உலா வர வேண்டும். கழுத்தை மறைங்க, முதுக மறைங்க, மார்ப மறைங்க, இடுப்ப மறைங்க, உடல்ல உள்ள மற்ற எல்லா பகுதிகளையும் மறைத்து விடுங்கள், முகத்தையும் முன்கையையும் தவிர என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஒழுக்கம் என்ற பெயரால் முகத்துக்கு திரை போடுகிறார்கள். தவறு செய்ய நினைக்கிற பெண் பிள்ளைகளுக்கு அதுவே வாசலை திறந்து கொடுக்கிறது. யாருக்கும் தெரியாது. முகத்தை மூடிட்டு போனா கேட்க போறது இல்லை. அக்கம் பக்கத்துல தெரிந்தவர்களாக இருந்தால் கூட விசாரிப்பார்கள். யாரு இந்த பையன் கூட போத, இந்த பிள்ளை, இவனுக்கு அவளுக்கு என்ன தொடர்பு, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கிற, ஏமா நீ இங்க வந்த, நீ யாரா என்றெல்லாம் விசாரிப்பார்கள். அந்த வாசலை அடைத்து வைக்கிறது முகத்தை மூடு. இன்றைக்கு கல்லூரி செல்லுகிற மாணவிகளிடத்திலே ஒரு ஃபேஷன். எப்படிப்பட்ட ஃபேஷன்? நல்ல வாய்ப்பான ஃபேஷன். மகாபலிபுரம் சாலையிலே விரைந்து செல்கிற டூ வீலர்களில் அமர்ந்திருக்கிற பெண்களை பொறுத்தவரை அது ஒரு ஃபேஷன். யாரும் கேள்வி கேட்க முடியாது. சொந்த தகப்பனே முன்னாடி வந்தா கூட அடுத்தவனோடு அந்நிய ஆணோடு டூ வீலர்களை பறந்து கொண்டிருப்பால் வேடிக்கை பார்க்கத்தான் முடியும். ஏனென்றால் யார் என்று தெரியாது. அப்ப முகத்தை திறந்து சமூகத்திலே உலா வந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது.